இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு மீடியம் ஆஃப் ஒரு இன்ட்ராக்ஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த இன்டராக்ஷன் அப்படிங்கிறது யாருக்கு நடக்குது அப்படின்னா ஒரு யூசரும் ஏதோ ஒரு இதில் இன்ட்ராக்ட் பண்ணுறப்போ அந்த இடத்துல யூசருக்கு எப்படி அந்த இன்ட்ராக்ஷன் நடக்குது அப்படிங்கிறது தான் யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறத சொல்லலாம். இந்த இன்ட்ராக்ஷன் டிஜிட்டலில் தான் எக்ஸிஸ்ட் ஆகுதான்னு கேட்டால் கிடையாது. ஃபிசிக்கல் வேர்ல்ட்லேயே இந்த இன்ட்ராக்ஷன் அப்படின்றது நம்ம காமனாக பார்க்கலாம். இப்போ ஒரு கார் இருக்குது அப்படின்னா அந்த கார் டிரைவர் இன்ட்ராக்ட் பண்ணுற ஒரு இடம் இந்த ஸ்டேரிங் வீல். ஸோ அப்போ இந்த ஸ்டேரிங் வீல் என்ன அப்படின்னா அது ஒரு இன்ட்ராக்ஷன் மீடியம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ யூசர் இன்ட்ராக்ட் பண்ணுற ஒரு இடத்த இப்போ அந்த காரோட டிரைவிங் ஏரியாவை நம்ம ஒரு யூசர் இன்டர்ஃபேஸாக கன்சிடர் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி ஒரு டிஜிட்டல் மீடியமுக்கு நீங்கள் வரீங்க அப்படின்னா ஒரு யூசர் இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத கரெக்டாக யூசருக்கு கொண்டு போய் கொடுக்குற ஒரு ப்ராசஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த யூசர் இன்டர்ஃபேஸ் டிசைனிங் அப்படின்னு சொல்லுவோம். அது ஏன் யூசருக்கு தேவையான ஒரு விஷயத்த கொண்டு போய் நம்ம யூசருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு தனி ப்ராசஸ் ஹேண்டில் பண்ணுறோம். அதே மாதிரி ஒரு யூசருக்கு என்ன தேவை அப்படிங்கிறத இன்டர்ஃபேஸில் எப்படி காட்டணும் அப்படிங்கிறதையும் நம்ம அப்கமிங்கில் பார்க்கலாம். ஸோ முதல்ல இந்த யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது மெயினாக எதுக்கு வருதுன்னா யூசர் இன்டராக்ஷனை என்ன வேலை பெட்டராக நம்ம யூசருக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற தாட் ப்ராசஸை நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த யூசர் இன்டர்ஃபேஸ் டிசைனிங்கில் கொண்டு வரோம். இந்த யூசர் இன்டர்ஃபேஸ் டிசைனிங்கில் மெயினாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு யூசருக்கு இந்த மொமெண்ட்ல என்ன கொடுத்தா யூசர் கரெக்டாக இந்த விஷயத்த செய்வாங்க, யூசருக்கு சொல்லாமல் புரிய வைக்கிற ஒரு விஷயம் இதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ யூடியூபோட ஃபுல் யூஐ யூஎக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பெட்டராக இருக்கிறனால தான் நீங்கள் வீடியோ சர்ச் பண்ண உடனே நீங்கள் என்ன டைப் ஆஃப் வீடியோ வேணும்னு நினைக்கிறீங்களோ அது உங்களோட ஃபீல்டில் கரெக்டாக வருது. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்ட யூடியூப் கேட்டு இதை உங்களுக்கு பண்ணலை, ஆனால் அவங்க புரிஞ்சுக்கிட்டு யூடியூப் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இதே அந்த இன்டர்ஃபேஸில் நீங்கள் ஒன்று கேட்க யூடியூப் ஒன்று உங்களுக்கு கொடுத்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு கன்ஃபியூஷன் தான் க்ரியேட் ஆகும். உங்களுக்கு நீங்கள் கேட்டது கிடைக்கலன்னு நீங்கள் ஃப்ரஸ்ட்ரேட் ஆவீங்க. ப்ளஸ் கேட்டது கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் அதில் டைமும் நிறைய ஸ்பெண்ட் பண்ணலாம், தேட ஆரம்பிக்கலாம், நிறைய விஷயங்கள் இன்னும் கோத்ரூ பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது எதுக்கு அந்த பிளேஸில் முதல்ல வருது அப்படின்னா யூசர் இன்டராக்ட் பண்ணுறப்போ யூசரை புரிஞ்சுக்கிட்டு யூசரோட நீடை புரிஞ்சுக்கிட்டு யூசருக்கும் என்ன தேவை, அந்த அப்ளிகேஷனில் என்ன இருக்குது ரெண்டுத்தையும் ப்ராப்பராக இன்டர் ரிலேட் பண்ணி யூசருக்கு ஒரு பெட்டரான சொல்யூஷனை அந்த மொமெண்ட்டில் டெலிவர் பண்ணுற ஒரு மெயினான ஒரு ஒர்க் தான் பார்த்தீங்கன்னா இந்த யூசர் இன்டர்ஃபேஸ் டிசைனிங். ஸோ இந்த யூசர் இன்டர்ஃபேஸ் டிசைனிங் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா ஒரு சின்ன பக்கெட்டில் போட்டு இதுதான் யூசர் இன்டர்ஃபேஸ் டிசைனிங் அப்படின்னு சொல்லி யாராலையுமே ஃப்ரேம் பண்ண முடியாது. ஏன்னா யூசர் இன்டர்ஃபேஸ் டிசைனிங் அப்படிங்கிறது ஒரு ஃபிசிக்கல் வேர்ல்ட்லேயும் எக்ஸிஸ்ட் ஆகுது, நான் ஃபிசிக்கல் வேர்ல்ட்லேயும் எக்ஸிஸ்ட் ஆகுது. ஸோ இப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் சொல்யூஷன் ஓரியன்ட் தாட் ப்ராசஸ் தான் ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் டிசைனிங் கொண்டு போய் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கே தவிர இது ஒரு ஃபிக்மா டூலோ இல்லைன்னா வேற ஏதோ ஒரு சாஃப்ட்வேர்ல நான் அந்த மாதிரி ஒரு லே அவுட் நான் பண்ணிட்டேன் இதுதான் யூஐ அப்படிங்கிறது கிடையாது. ஸோ யூஐ அப்படிங்கிறது என்ன மெயினாக கோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹவு த வே வி ப்ரெசன்ட் த சொல்யூஷன். ஸோ இந்த சொல்யூஷன் அப்படிங்கிறது யூசர் எக்ஸ்பீரியன்ஸில் வரும். இந்த சொல்யூஷனை எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இந்த யூசர் இன்டர்ஃபேஸில் வரும். ஸோ இப்போ இந்த சொல்யூஷனை ப்ரெசென்ட் பண்ண போகிறோம், நம்ம ஒரு சொல்யூஷன் பில்ட் பண்ணியிருக்கோம், இது யூசர் இப்படி அப்ரோச் பண்ணால் இப்படி நடக்கணும், இப்படி நடந்தால் யூசருக்கு இதெல்லாம் புரியும், யூசருக்கு இதெல்லாம் தேவைன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். இந்த சொல்யூஷனை ப்ரெசென்ட் பண்ணுறது யூசர் என்னெல்லாம் பார்ப்பாங்க, ஒரு பட்டன்ஸாக இருக்கலாம், ஒரு கலர்ஸாக இருக்கலாம், ஒரு லேஅவுட்ஸாக இருக்கலாம், ஒரு இமேஜஸாக இருக்கலாம், வேரியஸ் விசிபிள் ஐட்டம்ஸ் எலமெண்ட்ஸ் ப்ரெசென்ட் இன் யூஏ. ஸோ அப்போ ஒரு யூஐயில் நிறைய விஷயம் விசிபிளாக இருக்கலாம், ஆனால் இது எல்லாம் எவ்வளோ யூனிஃபைடாக ஒரு இன்டர்ஃபேஸ்க்குள்ளே இருந்து அந்த யூனிஃபைடு இன்டர்ஃபேஸ் எவ்வளோக்கு எவ்வளோ கிளாரிட்டியை ஒரு யூசருக்கு கொடுக்குது அப்படிங்கிறது தான் ஒரு பெட்டர் யூசர் இன்டர்ஃபேஸ்.
ஸோ அந்த கிளாரிட்டி கொடுக்குது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சு நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு புதுசாக ஒரு நார்மல் ஒரு டீ ஷாப் வந்து இருக்குன்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம். அந்த டீ ஷாப்புக்கு ஒருத்தர் வந்து போறாரு, நீங்களே கூட போறீங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ அந்த டீ ஷாப்போட போர்டில் வேரியஸான டீ ஐட்டம்ஸ் பற்றி அந்த போர்டில் வந்து எழுதியிருக்காங்க. அதுலேயும் வந்து எல்லாமே ஹேண்ட் ரிட்டனில் இருக்குது. இந்த ஹேண்ட் ரிட்டனில் இருக்கிற இந்த டீ ஷாப் போர்டில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து சிலர் வந்து படிக்கிறதுக்கு ஈஸியாக படிச்சிடலாம், சிலர் படிக்கிறதுக்கு கஷ்டப்படலாம், சிலர் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்குமே கஷ்டப்படலாம். ஏன்னா இந்த மாதிரி அன்ஆர்கனைஸ்டு டேட்டா ரெப்ரசன்டேஷனால உங்களுக்கு வந்து சாய்ஸ், நீங்கள் எடுக்க போகிற சாய்ஸ்க்கான டைம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் நிறைய விஷயத்த வந்து கன்சியூம் பண்ணி அதுக்கப்புறம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் இந்த டிசிஷன் அப்படிங்கிறது வந்து நீங்கள் எடுப்பீங்க. ஸோ ஒரு இதே டீ ஷாப் நம்ம வந்து ஒரு ஆர்கனைஸ்டு வே அப்படி இருக்கு அப்படின்னா, ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள் இந்த டீ ஷாப்புக்கு நீங்கள் போயிட்டீங்க. இந்த டீ ஷாப்புக்கு போய் இந்த லே அவுட்டை ரீட் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா, உங்களுக்கு ப்ராக்டிகலி ஸ்பீக்கிங் ஒரு கன்ஃபியூஷன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இங்கே தான் வந்து ஒரு அஜெண்டா நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். உங்களோட காக்னிட்டிவ் அபிலிட்டி அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். நீங்கள் வந்து உங்கள் பிரெயினில் வந்து உங்களால் டக்குன்னு கேட்டால் 999 இன்டூ சம் நம்பர் மல்டிப்ளை பண்ணி சொல்லணும்னா உங்களால் சொல்ல முடியும். சிலரால் 9 இன்டூ சம்திங் கேட்டாலும் சொல்ல முடியாது. இப்போ யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது வரணும் ஒரு பிளேஸில். அது எதுக்கு வந்து மெயினாக அடாப்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னா, எல்லா மென்டல் அபிலிட்டி இருக்கக்கூடிய பர்சன்ஸுமே இதை அடாப்ட் பண்ணி இதை கம்ஃபர்டபுளாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த யூசர் இன்டர்ஃபேஸுங்கிறத வந்து ப்ராப்பராக டிசைன் பண்ணணுன்றது கொண்டு வருவாங்க. ஸோ அப்போ இந்த மெனு ஒரு சின்ன விஷயமா உங்களுக்கு தெரிஞ்சாலும் இந்த மெனு வந்து எல்லாருக்கும் அடாப்டபுளாக இருக்கா அப்படிங்கிறதுக்கான ஒரு கொஷின் வந்து ஆஸ் அ கிரியேட்டராக நம்ம வந்து யோசிச்சு பார்க்கணும். ஸோ அப்போ இந்த மாதிரி ரெப்ரசன்டேஷனால எல்லாராலையும் அதை கம்ஃபர்டபுளாக ரீட் பண்ண முடியுமானா அது தெரியாது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, கன்ஃபியூஷன் கிரியேட் ஆகக்கூடாது, ஒரு பேட் யூஐனால ஒரு கன்ஃபியூஷன் கிரியேட் ஆகக்கூடாதுன்னா அந்த யூஐயை வந்து நம்ம வந்து கிளாரிட்டிக்கு வந்து வெல் ஸ்ட்ரக்சர்டு டிசைனாக ரெப்ரசன்ட் பண்ணுறது மூலியமா கிளாரிட்டி இன்க்ரீஸ் பண்ணோன்னா இதோட கன்ஃபியூஷன்ஸும் வந்து கம்மியாக ஆரம்பிக்கும். ஸோ அப்போ கன்ஃபியூஷன் கம்மியாக இருக்குது, கிளாரிட்டி நிறைய இருக்குன்னா டிசிஷன் மேக்கிங் டைம் ரொம்ப கம்மியாகும். டிசிஷன் மேக்கிங் டைம் ரொம்ப கம்மியாகுதுன்னா நீங்கள் திங்க் பண்ணுற டைமும் கம்மியாகும். ஸோ உங்களோட காக்னேட்டிவ் ப்ரெஷர் அப்படிங்கிறது வந்து ரெடியூஸ் ஆகி நீங்கள் சிம்பிளாக என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அப்போ ஒரு குட் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு யூசருக்கு அவுட்மோஸ்ட் கிளாரிட்டி அந்த மொமெண்ட்ல அந்த யூஐ கொடுக்குதா இல்லையா அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் அது ஒரு குட் யூஐயா இல்லைன்னா ஒரு பேட் யூஐயா அப்படிங்கிறத வந்து மெயினாக டிஃப்ரென்ஷியேட் நம்மளால பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த குட் யூஐ பேட் யூஐ அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா எதில் வந்து இதை வந்து எவால்வேட் பண்ணுவாங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி யூசர் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்யூஷன் நிறைய ஸ்டேட்ஸில் டிரைவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த நிறைய ஸ்டேட்ஸில் டிரைவ் பண்ண சொல்யூஷன்ஸை யூசருக்கு அந்த மொமெண்ட்ல இந்த யூஐ மூலயமா கரெக்டாக நம்ம சொல்கிறோமா இல்லையா, இந்த யூஐ எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் மீடியமா அந்த யூசருக்கு ஆக்ட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறது தான் வந்து மெயினாக வந்து இந்த குட் யூஐ பேட் யூஐ அப்படிங்கிற ஒரு கம்பேரிசனில் எவால்வேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஒரு குட் யூஐ வந்து யூசருக்கு நல்ல கிளாரிட்டி கொடுக்குது அப்படின்னா சேம் யூஐ பேட் எக்ஸ்பீரியன்ஸையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ மெனு அப்படிங்கிறது ஒன்று தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ரிட்டனில் ஒரு மெனு இருக்கு, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெல் ஸ்ட்ரக்சர்டு ஆர்கனைஸ்டு வேல ஒரு மெனு இருக்கு. ஸோ இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்லேயும் ஒரு மெனு இருக்கு, இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிசிக்கல் கியாஸ்க் ஒரு டிஸ்பிளேலையும் வந்து ஒரு மெனு இருக்கு, இல்லைன்னா ஏதோ ஒரு ஷாப்ல ஒரு இடத்துல ப்ராப்பராக வந்து ஸ்ட்ரக்சர்டு வேலை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. ஸோ யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கரெக்டாக வந்து அது எவால்வேட் ஆகணும், யூசருக்கு வந்து இது கரெக்டாக புரியணும், கிளாரிட்டியாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு அந்த யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து ரொம்ப ரொம்ப கிளியராக இருந்தால் மட்டும்தான் அந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து சக்சீட் பண்ண முடியும். ஸோ யூசர் இன்டர்ஃபேஸ் சரியா இல்லாமல் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் வந்து பெட்டராக கொடுப்பேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸோ இட்ஸ் 50-50 கேமுங்கிறனால ஏதாவது ஒன்று வந்து சரியா இல்லைனாலும் ஒன்று வந்து ஃபெயில் ஆகிடும். ஸோ இது எப்போவுமே வந்து யூஐ அண்ட் யூஎக்ஸ் ஷுட் பி பேலன்ஸ்ட் இன் அ வே. அப்போ மட்டும்தான் வந்து அந்த சொல்யூஷன் வந்து நல்ல எஃபெக்டிவாக வந்து டெலிவர் பண்ண முடியும். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு டோர் இருக்கு, இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 2-வே டோரு. இந்த டோரை இப்படியும் ஓப்பன் பண்ணலாம், அப்படியும் ஓப்பன் பண்ணலாம், ஒரு கேட் ஓப்பன் பண்ணலாம், இல்லை ஒரு கேட் க்ளோஸ்ல கூட வச்சிருக்கலாம். இப்போ ஒரு பர்சன் வந்து இந்த டோரை வந்து ஃபுல்லாக ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா ரெண்டு சைடில் ஃபார்வர்டில் ஓப்பன் பண்ணுவான் இல்லை பேக்வர்டில் ஓப்பன் பண்ணுவான். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 1 வரும். இப்போ செகண்டு
நான் பாதியை மட்டும் ஓப்பன் பண்ணா என்ன ஆகும், பாதி ஓப்பன் பண்ணலன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி ரெண்டாவது ஒரு கொஸ்டின் வரும். ஸோ இப்போ நான் வந்து டோர்ஸை வந்து நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ வெதர் நான் வந்து ரைட் டைரக்ஷனில் ஓப்பன் பண்ணியிருக்கேன்னா ராங் டைரக்ஷனில் ஓப்பன் பண்ணிக்கிறான்னு சொல்லி ஒரு கொஸ்டின் வரும். ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த கேட் பார்க்கறதுக்கு அழகா இருக்கு. ஆனா அங்க வந்து இந்த ஆக்ஷனை எடுக்கிறதுக்கு முன்னாடியே நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து யூசருக்கு இருக்கிறப்போ அந்த டிசிஷனை எடுக்கிறதுக்கான டைம் அண்ட் கேப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கு. ஆனா இப்போ இதே இங்க ஒரு டோர் இருக்கு. இது வந்து ரொம்ப சிம்பிளான டோர் தான். இதுல வந்து ஒரு ஹேண்டில் இருக்கு. வெதர் இப்போ இந்த ஹேண்டில் நீங்க புஷ் ஃபார்வர்ட் பண்ணா ஓப்பன், இல்ல புல் பேக் பண்ணா அது வந்து க்ளோஸ் அப்படின்னா, ஸோ புஷ் ஆர் புல் இப்படிங்கிற ரெண்டே ரெண்டு வேர்டு தான். ஒன்று முன்னாடி போகணும், இல்லை பின்னாடி நீங்க திறக்கணும். அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு வந்து அந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கான டைம் வந்து ரொம்ப கம்மி தான். ஸோ அது இல்லாமல் நீங்கள் ஒரு டைம் அந்த ஆக்ஷனை வெதர் நீங்கள் புல் பண்ணிட்டு அது வரலன்னா நீங்கள் புஷ் தான் பண்ணணும்னு புரிஞ்சுப்பீங்க. இதே புஷ் பண்ணிட்டு அது வரலன்னா அது புல் தான் பண்ணணும்னு நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. ஸோ ஒரே ஆக்ஷன் தான் எடுக்கிறீங்க, ஆனால் உங்களுக்கு வந்து ரெண்டு ரிசல்ட் வருதுங்கிறப்போ உங்களுக்கான கிளாரிட்டி வந்து ரொம்ப சீக்கிரமாகவே அச்சீவ் பண்ண முடியுதுங்கிறனால யூஐ பார்க்கறதுக்கு சிம்பிளாக இருந்தாலும் சொல்யூஷன் வந்து எஃபெக்டிவாக டெலிவர் பண்ணுதா இல்லையா அப்படிங்கிறது தான் வந்து நீங்கள் வந்து எவாலுவேட் பண்ணணும். ஸோ பேட் ஆப் யூஐ அப்படின்னா என்ன? ஒரு ஆப்போ இல்லைன்னா ஒரு வெப்சைட்டோ இல்லைன்னா ஒரு வேற ஏதோ ஒரு மீடியம்ல பேட் ஆப் யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னா என்னன்னா, எல்லா ஆப்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோல் பேஸ் பண்ணி தான் பில்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி எல்லா ஆப்ஸையும் யூசர் வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க, டவுன்லோட் பண்ணுறாங்க, இல்லைன்னா வெப்சைட் போயிட்டு ப்ரௌஸ் பண்ண ட்ரை பண்ண ஏதோ ஒரு இடத்துல இன்ட்ராக்ஷன் கிரியேட் ஆகுதுன்னா யூசருக்கு ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும். இந்த தாட் ப்ராசஸும் இந்த ஆப்போட ஒர்க்கிங் ஸ்டைலும் வந்து மேட்ச் ஆகல அப்படின்னா அங்கே ஒரு பேட் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் கிரியேட் ஆகும். ஸோ இது என்ன பேசிஸில் நடக்குதுன்னா, யூசர் ஒன்று தேவை அப்படின்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷனுக்குள்ளே வராங்க. ஆனால் அந்த அப்ளிகேஷன் வந்து பில்ட் பண்ணவங்க வந்து வேற தாட் ப்ராசஸில் யூசருக்கு சிங்க் இல்லாமல் வந்து ஒரு ஃப்ளோவை கிரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்னா, என்னதான் யூஐ நான் வந்து லைக் அவங்களுக்கு வந்து பெட்டராக இருந்தால் கூட இந்த இடத்துல யூஐ வந்து ஃபெயில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ செகண்ட், இப்போ வந்து நான் அந்த ஆப்குள்ளே வந்துட்டேன். யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப பெட்டராக பிளான் பண்ணியிருக்காங்க, பக்காவாக இருக்குது. இதுக்கு மேலே சொல்யூஷன் வந்து கொடுக்கவே முடியாதுன்ற அளவுக்கு ஒரு சொல்யூஷன் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த யூஐயை நான் பார்க்குறப்போ அந்த சொல்யூஷன் என்னன்னே என்னால் புரிஞ்சுக்க முடியல. இது என்ன இது, நான் எதுக்கு இந்த ஆப்பில் சொன்னது ஒன்று உள்ளே வந்தால் வேற என்னமோ இருக்குது, இது என்ன, இது இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி அதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணாலும் அது ஒரு பேட் யூஐ தான். ஸோ அப்போ குட் யூஐ அப்படிங்கிறது வந்து எங்கே வருது அப்படின்னா, ஒரு ப்ராப்பர் எஃபெக்டிவ் சொல்யூஷனை கிளியராக வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணி அந்த ஸ்ட்ரக்சர்டு சொல்யூஷனுக்கு எப்படி வந்து பெட்டர் எஃபெக்டிவாக யூசர் இன்டர்ஃபேஸ் பில்ட் பண்ணி அதை இந்த யூசர் கிட்ட கொண்டு போய் கொடுத்து யூசருக்கு சொல்லாம இதை எப்படி புரிய வைக்கிறது அப்படிங்கிறது தான் ஒரு குட் யூஐ அப்படின்னு வந்து நம்ம எடுத்துக்கலாம். சொல்லாம புரிய வைக்கிறது அப்படிங்கிறது ஏன் வருது அப்படின்னா, யூசருக்கு வந்து ஒரு அப்ளிகேஷனோட இன்டராக்ட் பண்றப்போ லெவல் 1 நாலேஜ் ஆஃப் த அப்ளிகேஷன் வில் பி லெஸ் தென் 2%. அந்த ஆப் அப்படின்னா என்ன பண்ணுன்னு வேணா தெரியுமே தவிர அந்த ஆப் என்னெல்லாம் பண்ணும், இதுக்குள்ள இதெல்லாம் இருக்கு அப்படிங்கிறதுக்கான கிளாரிட்டி எல்லா யூசருக்கும் இருக்கும், ஆனால் இருக்காது கண்டிப்பா. ஸோ அப்போ இந்த ஹோல் கிளாரிட்டி அப்படிங்கிறது எதனால வந்து யூசருக்கு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா, அந்த யூஐ வந்து ஃபுல்லாக எண்ட் டு எண்ட் ப்ராப்பர் கிளியராக இருந்தால் மட்டும்தான் வந்து இந்த ஃபுல் கிளாரிட்டி ஆஃப் யூசிங் த அப்ளிகேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ இந்த ஃபுல் கிளாரிட்டி ஆஃப் த அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு நல்லா இன்க்ரீஸ் ஆகணும்னா அந்த யூஐ அண்ட் ஃப்ளோ வந்து எஃபெக்டிவாக பில்ட் பண்ணி அந்த யூசருக்கு டெலிவர் பண்ணால் மட்டும்தான் அந்த யூசரால் அதை வந்து கரெக்டாக கன்சியூம் பண்ணி புரிஞ்சுக்கிட்டு அந்த ஆப்பை வந்து உடனே அடாப்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். இப்போ இதே நம்ம வந்து யூசருக்கு வந்து சரியாக இந்த கம்யூனிகேஷன்ஸ் இந்த இன்டர்ஃபேஸஸ்லாம் சரியாக பில்ட் பண்ணலன்னா யூசர் வந்து அந்த ஆப்பை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஸ்ட்ரகிள் பண்ணி அந்த ஆப்பை குவிட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. குவிட் பண்ணுறதுன்றதை தாண்டி யூசர் ஸ்ட்ரகிள் பண்ணி யூஸ் பண்ணாலும் பிஸ்னஸ் கோல்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லா ஆப்புக்கும் இருக்கலாம். ஸோ அந்த பிஸ்னஸ் கோல்ஸை கூட யூசர் அச்சீவ் பண்ணாமல் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ எவால்வேஷன் ஆஃப் குட் யூஐ பேட் யூஐ அப்படிங்கிறது எங்கே நடக்குதுன்னா, பேஸ்ட் ஆன் த சொல்யூஷன் த கம்பெனி ஹஸ் கிராஃப்டட், அந்த இன்டர்ஃபேஸ் வந்து அந்த சொல்யூஷனை கரெக்டாக டெலிவர் பண்ணி அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணுதா அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த குட் யூஐ பேட் யூஐன்றது இருக்குது. ஆனால் ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது என்னன்னா, கோர் யூசர் இன்ட்ராக்ட் பண்ணுற ஒரு மீடியமில் யூசருக்கு என்ன தேவைன்றதையும் புரிஞ்சுக்கிட்டு யூசருக்கு சொல்லாமல் ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்து யூசருக்கு புரிய வச்சு அந்த யூசருக்கு என்ன தேவை அப்படிங்கிறத அச்சீவ் பண்ண வைக்கிறதும் சரி, யூசருக்கு வந்து என்ன புரியல அப்படிங்கிறத வந்து நம்மளும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி யூசர் அதை பற்றி நினைக்கிறதுக்கு முன்னாடியே யூசருக்கு நம்ம கொடுக்கறதா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு பிஸ்னஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து
யூஐ பேசிஸில் வந்து நம்ம எதை எஃபெக்டிவாக கொடுத்தா இந்த கோல்ஸ் எல்லாம் நம்ம அச்சீவ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆப் இன்ஆப் பர்ச்சேஸாக இருக்கலாம். இப்போ ஜொமேட்டோ கோல்டு வாங்குறது நம்ம வந்து எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இந்த ஜொமேட்டோ கோல்டை வந்து ஒருத்தவங்க பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஜொமேட்டோ ஆப்பை எந்த லெவலில் எஃபெக்டிவாக வந்து நமக்கு கொடுத்தா ஜொமேட்டோ கோல்டுக்கு தே வில் பி கன்வெர்ட்டிங் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பிளானாக கூட இருக்கலாம். ஸோ இந்த யூஎக்ஸ் அண்ட் யூஐ ஆர் போத் இன்டர் ரிலேட்டட். ஸோ இது ஒரு 50னா இது ஒரு 50. ஸோ இது ரெண்டுமே சேர்ந்து எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் 50 வந்து என்ன தேவை அப்படின்னா யூஎக்ஸ் ஃபர்ஸ்ட் தேவை, சொல்யூஷன் வந்து எஃபெக்டிவாக இருக்கணும். நெக்ஸ்ட் 50 என்ன தேவைன்னா யூஐ அப்படின்றது ரொம்ப ரொம்ப நீடு. ஏன்னா சொல்யூஷன் எவ்வளோதான் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் யூசர் இன்டர்ஃபேஸ் ஸ்ட்ராங்காக இல்லைன்னா சொல்யூஷனை கரெக்டாக சொல்ல முடியாது. ஸோ இது ரெண்டுமே சேர்ந்து தான் வந்து கோஆர்டினேட்டடாக ஒர்க் பண்ணும். ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்ன மாதிரி யூஐ அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஒரு வெப்சைட் லேஅவுட்டு ஒரு ஆப்பு இதுதான்ப்பா யூஐ அப்படின்னு சொல்லி உங்களால் வந்து இதை வந்து ஃப்ரேம் பண்ணுறது முடியாது. ஆனால் இந்த யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது வந்து காமனாக வந்து எல்லாரும் எங்கே அடாப்ட் பண்ணுறாங்கன்னா டிஜிட்டல் மீடியமில் இருக்கிற வேரியஸ் அப்ளிகேஷன்ஸ் வந்து டிசைன் பண்ணுறப்போ இந்த யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது வந்து காமனாக, அதாவது 90% இது வந்து பண்ணியே ஆகணும். யூசர் இன்டர்ஃபேஸ் இல்லாமல் எந்த டிஜிட்டல் மீடியமுமே வந்து ஒர்க் ஆகாதுங்கிற பட்சத்தில் யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நீட்ஃபுல்லான ஒரு டெர்மினாலஜியாக இருக்குது. இட் நாட் ஓன்லி அப்ளிகபிள் டு டிஜிட்டல் ஆப்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து சொல்கிறேன். யூசர் இன்டர்ஃபேஸ் இஸ் காமன் டு எனி பிளேஸ் வேர் யூசர் இன்டராக்ட்ஸ். ஸோ இதுதான் வந்து யூஐ அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அப்கமிங் வீடியோஸில் வந்து நான் வேறு யூசர் எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கிற டிஃப்ரெண்ட் திங்ஸ் எல்லாம் வந்து பற்றி நான் வந்து உங்களுக்கு நான் கிளியராக சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.